லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ரெண்டு பேரும் கிழக்க பார்த்து சேர்ந்து நில்லுங்க. நான் நம்பினதுக்கு என்ன என் குடும்பத்தையே தலைகுனி வச்சுட்டல. எங்கேயோ ஆசிரமத்துல வளர்ந்த உன்னை என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்ததுக்கு நன்றி கடனை நல்லா காமிச்சிட்டேன். பேசாதீங்க, யாருமே பேசாதீங்க. ஆமா, ஏன் பொண்ணு கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு நீ யாரு? சொல்லு, அவ வாழ்க்கையில உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவ யார விரும்பி இருந்தாலும் நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இல்ல அவ தப்பானவனா இருந்தா அவ மனச மாத்தி நான் வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இதுல நீ தேவையில்லாம தலையிட்டு எல்லாரும் முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டல. இங்க பாரு, நீ கேட்டதுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. நல்லா கேளுங்க சம்பந்தியம்மா. நான் கூட அம்மா பொறுமையா இருமா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என் பொண்ணு கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? சொல்லு, உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ யார் முதல்ல? டேய், உன்னை பாவம் பார்த்து வேலைக்கு சேர்த்ததுக்கு எப்படி அவனால இந்த துரோகத்தை செய்ய முடிஞ்சது? அம்மா, அவங்கதான் புத்தி இல்லாம இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புத்திமதி சொல்லி நீ திருத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு அவனைய மருமகனை ஆக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? மண்டபத்துல வச்சு அடிக்கடி நீ கூடி பேசினியே, அங்கேயே நான் சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இப்படி இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டுதான் விழுந்து விழுந்து கல்யாண வேலையா செஞ்சுட்டு இருந்தியா? அம்மா, நீ செஞ்சதுக்கு பேர் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம். அம்மா, நான் ஒண்ணும் போதும். எந்த ஜென்மத்திலேயே நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். கார்த்திக், நீ வானதி பத்தி சொன்னதெல்லாம் கரெக்டா கார்த்திக். இவளை டிவோர்ஸ் பண்ணி எப்பவும் வீட்டு விட்டு அனுப்பிடலான்னு சொன்ன.
நான் தான் அதை கேட்காம எனக்கு மருமகளா இல்லைனாலும் மகளா இருக்கட்டும்னு சொன்னேன். இப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிக்கிறேன். ப்ளீஸ்மா, உங்க கோவம் எனக்கு புரியுதுமா. அன்எக்ஸ்பெக்டடா நடந்த இது ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஷாக்கிங் அதமா இருக்கு. நமக்கு இதுல விருப்பம் இருக்கோ இல்லையோ, நடந்த கல்யாணத்தை இனிமே நம்மளால மாத்த முடியாதுமா. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிதாமா ஆகணும். நீ சொல்றது சரிதான். இதெல்லாம் ஏத்துக்கிட்டேங்கிற கட்டாயத்துலதான் மண்டபத்துல நான் அவ்வளவு பொறுமையா நின்னுட்டு இருந்தேன். ஆனா அதுக்காக எல்லாரையும் மன்னிச்சிட முடியாது இல்லையா? என்ன கேட்டா தப்பு செஞ்சவங்கள கூட விட்டுறலாம். ஆனா தப்புக்கு தொண போறவங்களை என்னைக்குமே மன்னிக்கவே கூடாது. நான் மன்னிக்கவும் மாட்டேன். இவ இருக்கிற நினைப்புல தானே இவங்க 2 பேரும் மாலை கழுத்துமா ஏன் முன்னாடியே வந்து நின்னுட்டு இருக்காங்க. அம்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. வானதியை பத்தி எங்க எல்லாரையும் விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அவ என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நியாயமும் காரணமும் இருக்கும்னு நீங்களே அடிக்கடி என்கிட்ட சொல்லிருக்கீங்கம்மா. இப்ப நீங்களே இப்படி பேசினா என்னமா அர்த்தம்? தப்பு செஞ்சவளை விட்டுட்டு நீ என்ன கார்த்திக் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? அப்போ இவ செஞ்சது சரின்னு சொல்றியா? சொல்லு கார்த்திக், அவ செஞ்சது சரின்னு சொல்றியா? இல்ல நான் கோவப்படுறது தப்புன்னு சொல்ல வரியா? ஐயோ அம்மா, நான் இங்க எதையுமே தப்பு சரி அப்படின்னு சொல்ல வரலம்மா. இப்போதைக்கு இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. எல்லாரும் உள்ள போலாம், வாங்கம்மா. எல்லாரும் போலாம். ஆனா இவங்க வரக்கூடாது. அஜித், இவங்க செஞ்ச இந்த துரோகத்துக்கு இனிமே இந்த வீட்ல இடம் கிடையாது. அம்மா, நான் எவ்வளவு சொல்லியும் நீங்க ஏமா புரிஞ்சுக்காம பேசுறீங்க? யாருன்னு புரிஞ்சுக்காம பேசுறா? நீ அன்னைக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அம்மாவை தப்பு சொல்லாத. சரி, நீ சொல்ற மாதிரி அன்னி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதை செஞ்சாங்கன்னா அது என்ன காரணம்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க. அப்படி எதுவும் காரணம் இருந்தா தானே சொல்றதுக்கு. அதான் அமைதியாவே நிக்கிறாங்க போல. உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்த பாவத்துக்காக உன்னை முழுசா இங்க இருந்து துரத்தாம விடுறேன். இனிமே உனக்கான இடம் கெஸ்ட் ஹவுஸ் தான். இனிமே நான் உங்க முகத்தை பார்க்கவே கூடாது. போங்க இங்க இருந்து. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. போங்க இங்க இருந்து. இதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை வானதிக்கு வேண்டாமேம்மா. போதும். உன்னோட தங்கச்சி கல்யாணம் இப்படி நடந்தது அவமானம் இல்ல?
ஊர் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்னது வருத்தம்ல. ஆனா நான் அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனதா உனக்கு தப்பா தெரியுதுல்ல? அவங்க மேல இறக்கப்படுறவங்களும் அவங்க செஞ்சது தப்பே இல்லைங்கிறவங்களும் அவங்க கூடவே போயிடலாம். இனிமே அவங்களுக்கும் இங்க இடம் கிடையாது. போறவங்க போலாம். வேண்டாமா ராஜி, சொன்னா யாரு என்ன சொன்னாலும் என் முடிவு இதுதான். ஐயோ மாப்பிள, கார்த்தி, கார்த்தி என்னப்பா? மாப்பிள என்ன மாப்பிள இது கோலம்? ஐயோ உங்களை இப்படி பாக்குறது எனக்கு தாங்கலையே. சம்பந்தியம்மா, என்னங்க சம்பந்தியம்மா இது? மாப்பிளை பாருங்க, அவர் இப்படி பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? நம்ம பிள்ளை இப்படி பாப்போமா? அவர் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லுங்க, சொல்லுங்க சம்பந்தியம்மா. இவர் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருப்பாரு, அவரை இப்படி பாக்குறதுக்கு மனசு வலிக்குது சம்பந்தியம்மா. சம்பந்தி, என்ன சம்பந்தி பாத்துட்டு இருக்கீங்க? நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். ராஜி, அவசரப்படாதம்மா. கோபத்தில் எடுக்கிற முடிவு தப்பாதான் இருக்கும். அப்புறம் நீ அதை நினைச்சு வருத்தப்படுவோமா? நல்லா யோசி ராஜி. நம்ம போய் நம்ம கூடயே இருக்கட்டும். யோசிச்சு சொல்லுமா. அம்மா முக்கியம் இல்லைல்ல, வீடு முக்கியம் இல்ல. உனக்கு எது சரியான படுதோ அது செய். தொப்பு கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே. காலையில தென்னம்புள்ள பார்க்க இங்க யாரும் இல்ல. பச்சை நெல் நாத்து இப்போ பாசியானதே. பெத்த தாய்க்கு உள்ள வாசம் மறந்து போனதே. ஸ்வேதா, டேய், உன்னை பாவம் பார்த்து வேலைக்கு சேர்த்ததுக்கு எப்படா உன்னால இந்த துரோகத்தை செய்ய முடிஞ்சது?
என்னங்க என்னங்க இது? நானும் வந்துட்டேன். வந்துட்டீங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க எங்க வந்தீங்க? நீ எதுக்கு வந்தியோ அதே மாதிரி தான். ஏங்க நான் தப்பு பண்ணேங்க. அதனால அம்மா கோவப்பட்டாங்க, வீட்டுக்கு வராதன்னு சொன்னாங்க. நீங்க என்னங்க செஞ்சீங்க? அம்மா, இதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை வானதிக்கு வேண்டாமேம்மா. அவ மேல இறக்கப்படுறவங்களும் அவ செஞ்சது தப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்களும் அவ கூடவே போயிடலாம். இனிமே அவங்களுக்கு இங்க இடம் கிடையாது. எனக்காக அம்மா வீடு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டீங்களா? வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வரல வானதி. நீ யோசிச்சு நம்ம குடும்ப நன்மைக்காக தான் ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பன்ற நம்பிக்கையில நானும் வந்துட்டேன். நீங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நான் 7 ஜென்மத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேங்க. தயவு செஞ்சு நீங்க போங்க. நீங்க நீங்க அங்கதாங்க இருக்கணும். நீங்க எப்பவுமே கௌரவம் குறையாம வாழணுங்க. ராஜராஜேஸ்வரி அம்மாவோட மூத்த மகனா தலை நிமிர்ந்து வாழணும். நிறுத்து வானதி. நான் மட்டும் கம்பீரமா கௌரவமா அந்த வீட்டுல வாழ்ந்தா போதுமா? அப்போ நீ? நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவங்க. நீங்க என்ன கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து உங்க சந்தோஷத்தை அழிச்ச, உங்களை ரொம்ப கோபப்படுத்தினவ, உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவ. என்னோட துரதிர்ஷ்டம் உங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு பாத்தீங்களா? எங்க தயவு செஞ்சு நீங்க அங்கேயே போயிடுங்க. வானதி, நான் இங்கதான் இருப்பேன், உன்னோடதான் இருப்பேன். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் இங்கதான் இருக்கணும். அதுதான் நியாயம். நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன என் மனசாட்சி சொல்லுது. மனசாட்சி கடவுளை விட ரொம்ப பெருசா. அத நான் நம்புறேன். அம்மா கிட்ட அதை தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸ்வேதா, உங்க அண்ணிக்கிட்ட நீயாவது சொல்லண்டா. தயவு செஞ்சு அண்ணி சொல்றத கேளுன. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். ஸ்வேதா, ஸ்வேதா சொல்றது கரெக்ட் தானே? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன சொல்றீங்க? தெரியுமா? அவ பண்ண தப்புதான் எல்லாத்துக்குமே காரணம். ராஜாவை பிடிச்சிருக்குன்ற விஷயத்த அவ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நானே அம்மா கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சிருப்பேன். ஆனா ஸ்வேதா பண்ணது தப்பு தானே வானதி? அது சொல்ல முடியாத சூழ்நிலை. என்ன அத அன்னிக்கிட்டே சொல்லிருக்கலாம்ல ஸ்வேதா? இல்லைங்க, ஸ்வேதா என்கிட்ட கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னா. நான் அவ கல்யாணத்தை பத்தி பேசுறது பிடிக்கலன்னு சொல்றான்னு நினைச்சேன். எல்லா தப்பும் என்னோடதுதான். அம்மா என் மேல கோவப்பட்டது, என்ன திட்டினது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் மட்டும்தான் காரணம். ராஜா கூட உன்கிட்ட ஸ்வேதாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையா வானதி?